வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய உன்னவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குல்தீப் சிங் செங்கார் தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம் பிரசாத் மற்றும் ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் அடங்கிய அமர்வு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிலுவையில் இருக்கும் வரை அவரது ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. 15 லட்சம் ரூபாய்க்கான பிணைய தொகை மற்றும் அதே தொகைக்கான 2 நபர் ஜாமீன் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளவோ மிரட்டவோ கூடாது. பாதிக்கப்பட்ட பெண் வசிக்கும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் குல்தீப் செங்கார் நுழையவே கூடாது. அனுமதியின்றி உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழையக்கூடாது என்பது போன்ற கடுமையான நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை போலீஸ் காவலில் மரணமடைந்த வழக்கில் குல்தீப் செங்காருக்கு ஏற்கனவே 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் மேல்முறையீடும் நிலுவையில் உள்ளது. எனவே அவர் உடனடியாக சிறையிலிருந்து வெளியே வருவது சந்தேகமே என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.